ஆக மெய் என்பர்களே, நாம சிவபுராணத்துல அங்க சிவபெருமானுடைய சொரூபம், அதாவது கலந்த நிலையை சொன்னவரு. இந்த கீர்த்தி திரு அகவல்ல சிவபெருமான் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து எப்படி இறங்கி அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார் என்பதுதான் இந்த கீர்த்தி திரு அகவலினுடைய கருத்து. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சிவபுராணத்துல கோயில் பெயர் 3 கோயில் பெயர் தான் சொல்லியிருப்பாரு. திருப்பெருந்துறை, கோகலி, தில்லை. இதுல நிறைய இடம், அப்புறம் அந்தந்த இடத்திலே அவர் செய்த செயல்கள், அம்பாளோடு அவர் இருந்த நிலை, இதெல்லாம் நிறைய சொல்லுவாரு. அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்றெல்லாம் சொல்லுவார். So ladies and gentlemen, why in the Sivapuranam we see that Manikavasagar describes the Lord in very general terms. He describes the Lord's immanent nature. Where he is Sat, Sit, Anandam. In Sivapuranam, he only mentions Kohali, Thillai, and Tirupparindurai. In this Keerthi Tiruagaval, he is going to mention many other spots, many other places, many other temples. In the Sivapuranam, you don't see him describing the forms of the Lord or what he did on earth. But in this Keerthi Tiruagaval, you are going to hear how Lord Shiva came to this earth, what forms he took, and how he helped devotees in those forms. ஆக அன்பர்களே, பெருமான் அந்த சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு இறங்கி வருது. சொரூபம் என்றால் மேலான நிலை, தடத்தம் என்பது இந்த உருவம் கொண்டு இறங்கி வருகின்ற நிலை. அந்த நிலை ஏன் வரார் அப்படின்னு சொன்னா, அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு வருகின்றார், அந்த அடியார்களுக்கு உதவி செய்வதற்கு வருகின்றார். அப்போ ஒருவன் அவன் அளவிலே அவன் செயல்பட்டால், தனக்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டா அது புகழ் கிடையாது. அவருடைய புகழ் உண்மையிலே எப்போ அவருடைய புகழ், அவருடைய பெருமை என்னன்னு சொன்னா, அவருடைய மேலாண் நிலையிலிருந்து இறங்கி கீழே உள்ளவருக்கு உதவி செய்தாதான் அதான் பெருமை, அதான் புகழ். அதனாலதான் இந்த பாட்டுக்கு கீர்த்தி திரு அகவல்னு வச்சிருக்காங்க. கீர்த்தி என்றால் பெருமை, புகழ். அப்ப பெருமானுடைய பெருமையும் புகழ் என்னன்னா, அவன் அந்த உயர்ந்த நிலையில் இருந்து இறங்கி கீழே அடியவர்களுக்கு உதவி செய்கின்ற காலத்தினாலே அதையெல்லாம் சொல்லுவதற்காக இந்த பாடலுக்கு கீர்த்தி திரு அகவல்னு பேர் வந்திருக்கு. அகவல் என்னன்னு எப்படி சொன்னா, அது ஒரு வகையான பாடல் வகை. இந்த அகவல் என்பது 2 வரியிலிருந்து 100 வரி வரைக்கும் இருக்கலாம், 90 வரி இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சிருப்பாரு. அது 1500 வரி இருக்கும். அப்ப அகவல் என்பது எத்தனை வரியாவது இருக்கலாம். அந்த சொன்ன கருத்தை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு இந்த அகவல் வழி கொடுக்கும், இடம் கொடுக்கும். அதனால அகவல் என்ற அந்த ஒரு பா வகையை தேர்ந்தெடுத்து அந்த பெருமானின் புகழை சொல்வதற்காக இந்த பா வகையை மாணிக்கவாசகர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனாலே இந்த பெருமானுடைய அருள் செயலை, பெருமானுடைய புகழை, பெருமானுடைய பெருமை சொல்வதன் காரணமாக, அந்த பெருமை புகழ் எப்படி வருது, அடியார்களுக்கு உதவி செய்த காரணத்தினாலே. அதனால அந்த பெருமையும் புகழும் சொல்கின்ற பாடலை கீர்த்தி என்றால் பெருமை, புகழ், அகவல் என்று இந்த பாடல் வகை. So ladies and gentlemen, the reason for the title Keerthi Tirupugal, Keerthi Tiru Agaval means, Keerthi means fame or greatness. Tiru, of course, means divine. Agaval refers to this particular type of poetry. In English you have sonnet, you have all these different types of poetry. So Agaval is a type of poetry. Now, why is the Agaval poetry chosen here? Because the Agaval can range from 2 lines, 3 lines to 100 or even 1,000 lines. It gives space for the poet to express himself. So therefore, it is not confined to a certain number of lines. Therefore, Manikavasagar chooses the Agaval type of poetry in order to explain the Lord's greatness, which cannot be contained in even these lines. Now, coming to, so because this Agaval is divine nature, it's called Tiruagaval. Now, this poem explains the greatness of the Lord, and one's greatness is only measured by how much he helps those who are below him. If I were to do everything for myself, then that is not greatness, or that will not gain me fame.
what will gain me fame or show my greatness is when I come down from my high position and help those who are helpless below me. So in this poem, Manikavasagar explains how the Lord comes down from his supreme nature, takes form, comes on earth and helps his devotees. So in that sense, all the acts here speak of the greatness and the fame of the Lord. And greatness and fame is what is meant by the word Keerthi. Therefore, the name for this poetry is Keerthi Tiruagaval. Keerthi means fame or greatness, which is explained in this poem. And Agaval, of course, is a type of poetry. Tiru means divine. என்று சொல்லி அன்பர்களே, இப்பொழுது பாடல் வரிகளுக்கு நாம செல்கின்றோம். முதல்ல என்ன சொல்றாரு? இது எங்கே அருள பெற்றது என்றால் தில்லையில் அருள பெற்றதுன்னு பொதுவா சொல்றாங்க. தில்லை சிதம்பரத்தில் அருள பெற்றது. It is sung in Sidambaram. So it is said that Manikavasagar, when he reached Sidambaram, he went around the temple. And as he went around the temple, he sang these three songs. The Keerthi Tiruagaval, which is the second in the Thiruvasagam. Tiru Andapagidi, which is the third song in this Thiruvasagam. And Potri Tiruagaval, which is the fourth song in Thiruvasagam. So these Keerthi Tiruagaval, Tiru Andapagidi, and Potri Tiruagaval are songs which are said to have been sung by Manikavasagar while he was walking around the Sidambaram temple when he first reached the temple. ஆக இந்த பாடல்கள், இந்த அகவல், அதாவது கீர்த்தி திராகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திராகவல் என்ற இந்த மூன்று பாக்களும் மாணிக்கவாசகர் இந்த சிதம்பர கோயிலை வலம் வரும்போது பாடியதாக பெரியவர் சொல்லுவார்கள். ஆக இது மூன்றும் சிதம்பரத்தில் அருளி செய்யப்பட்டது என்று சொல்லி இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, முதலில தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை என்பது உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்தை குறிக்கும் தில்லை. தில்லை ஏன் சிதம்பரத்துக்கு ஏன் தில்லைன்னு பேருனா, ஒவ்வொரு ஊருக்கும் தலைமரம் இருக்கும். தலைமரம்னா அந்த ஊருக்குள்ள ஒரு இப்ப திருவெண்காடு அப்படின்னு சொன்னா, இல்ல இப்ப வெண்காடு அப்ப இல்ல அப்ப அங்க காடு, சில மரங்கள் காடாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் காடுதான். இப்ப இருக்க மாதிரி டவுன்லாம் கிடையாது. உள்ளபடியே கோயில் கூட இருக்குமான்னு தெரியாது. இந்த சிவலிங்கம் மட்டும்தான், இல்ல அந்த சபை மட்டும்தான் இருக்கும். இந்த கோயில்லாம் பிறகு தொடக்கத்துல மரத்தால செய்யப்பட்டு பிறகு கல்லால செய்யப்பட்டது. இந்த கல் கோயில்லாம் எப்ப வந்ததுன்னா 9ஆம் நூற்றாண்டுக்கு மேல 10ஆம் நூற்றாண்டுக்கு மேல வந்தது. அப்போ அதற்கு முன்பே இந்த கோயில்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா காட்டுக்குள்ள இருந்தது. அதெல்லாம் காடுதான். அப்ப இந்த சிதம்பரம் என்ற திருத்தலம் இங்க நிறைய என்ன மரம்னா தில்லை என்கின்ற மரம். இந்த தில்லை மரம் என்று ஒரு வகையான மரம். அப்ப அந்த தில்லை மரம் நிறைந்திருப்பதால் அந்த ஊருக்கு தில்லை என்று பெயர் வந்தது. அப்ப தில்லை மூதூர், இது பழமையா மூதூர் என்ற ரெண்டா பிரிச்சுக்கணும். முதுமை ஊர், முதுமை என்றால் பழமை. அப்ப பழமையான ஊர் தில்லை. அந்த தில்லை பழமையான தில்லையிலே யார் ஆடுகின்ற? நடராஜ பெருமான் ஆடுகின்றார். ஆடிய திருவடி. திருவடினா அவருடைய திருவடியை குறிக்கும். ஆனா இது திருவடி திருவடின்னு சொன்னாலும் கூட அந்த திருவடிகளை உடைய நடராஜ பெருமானை குறிக்கும். அப்ப பழமையான சிதம்பரம் அல்லது தில்லை என்ற ஊரிலே ஆடுகின்ற திருவடி என்று சொல்லுகின்றார். அந்த திருவடியானது பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, அந்த திருவடியானது அங்க மட்டும் ஆடுதானா அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லா உயிர்களிலும் எல்லா உயிர்களின் உள்ளே அறிவுக்கு அறிவாக நின்று ஆடுகின்றது. அவன் ஆடுகின்றது காரணத்துல இந்த உயிரெல்லாம் நாம எல்லாம் பேச முடியுது, கேட்க முடியுது, போக முடியுது, வாழ முடியுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தில்லை பழமையான ஊராகி தில்லையிலே வெற்றிருக்கு ஆடுகின்ற அந்த திருவடியுடைய பெருமான் எல்லா பல்வுயிர்னா பல வகையான உயிர்கள். இங்க மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பூச்சிகள், பறவை, மரம், எல்லா உயிர்களும் எல்லா வகையான உடம்பில் உள்ள உயிர்களிலும் அந்த பெருமான், அதான் பல்லுயிர். பல்லுயிர் எல்லாம் அத்தனை உயிர்களிடமும் பயின்றனன் என்றால் இடைவிடாது தொடர்ச்சியாக வீற்றிருத்தல். இடைவிடாது தொடர்ச்சியாக வீற்றிருத்தல்.
அப்ப என்ன அர்த்தம்னா இடைவிடாது அவன் தொடர்ச்சியாக அவன் அந்த உயிர்களோடு உயிருக்கு உயிராக இருப்பது எந்த நேரமும் பிரிஞ்சதில்லை, அந்த உயிரை விட்டு பிரிஞ்சதில்லை. அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் சிவபுராணத்தை சொன்னாரு. அப்ப எல்லா உயிர்களிடமும் உயிருக்கு உயிராக அந்த பெருமான் நீங்காமல் இருக்கின்றான். எந்த பெருமான்? பழமையான ஊராகி அந்த தில்லையிலே ஆடுகின்றானே அந்த பெருமான் எல்லா உயிர்களிலும் பயின்று நிற்கின்றான், எல்லா உயிரிலும் உயிருக்கு உயிராக இடைவிடாது தொடர்ச்சியாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். So these two lines, the first line talks about Chidambaram. Now Chidambaram is also known as Tillai because in those days these were not towns. Normally they were jungle, so a particular kind of tree is found in Chidambaram is the Tillai tree. Tillai is actually a type of tree. So therefore, because that tree is found in volume, in numbers in Chidambaram, therefore it's also known as Tillai. In fact, the Tillai, some say is an older name. So here he refers to Chidambaram as Tillai. Mudur is made up of two words, Mudumai and Ur. Mudumai means very old. Ur means town. So this Tillai is a very old town. And in this very old Tillai, the Lord dances. Adiya Tiruvadi. Tiruvadi means divine feet. Adi means feet. Adiya means dance. So the Lord dances. Now actually when we say divine feet, we are not referring to the feet to his feet, but to the Lord himself. But because he's famous for dancing, his feet are referred to as the dancing feet. We are referring to the Lord. So what he's saying is, the first line is, the Lord dances in this ancient town called Tillai. Now, does he only dance there? No. He dances in every soul. He is the soul of souls. He is the Paramatma. So he is the intelligence within the intelligence of every soul. Like he said in Sivapuranam, he said, the Lord is not separated from me even for the blink of an eyelid. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். Long live his feet. He said that in the second line. In the same way, he says, this Lord who dances in this old town, which is Tillai, he also is found within the intelligence of every soul. Pal Uyir. Pal means many. Uyir means soul. So, of many different types of souls, not only humans, animals, every living thing. Palluirelam painted. Another word, painted, is important. It means without stop or eternally. So the Lord dances not only in Tillai eternally, he also dances within every soul eternally. Palluirelam painted ஆகி அப்படியாப்பட்ட எல்லா உயிரும் ஆடுகின்ற அந்த பெருமான் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எண்ணில் அடங்காத, கணக்கிட முடியாத அளவுக்கு, என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், கணக்கிட முடியாத அளவுக்கு பல்குணம் எழில் பெற விளங்குகின்றான். பல்குணத்தோடு எழில் என்ற அழகு பெற விளங்குகின்றான். எழில் என்ற அழகு. அப்ப பல குணங்களாக அழகோடு விளங்குகின்றான். விளங்குது என்றால் வெளிப்பட்டு தோன்றுதல். அப்ப அந்த பெருமான் தில்லையில ஆடுகின்ற பெருமான் உயிர்களும் ஆடுகின்றான். அப்படியாப்பட்ட பெருமான் இந்த உலகத்திலே பல குணங்களோடு, முன்பே சொன்ன இல்லையா, அந்த கலந்த நிலையிலிருந்து இப்ப கீழே இறங்கி வரான். பல இடங்கள்ல அவன் வரான். அவன் வரும்போது எப்படி வரான்? வெவ்வேறு நிலைகளிலே வெவ்வேறு குணங்களோடு வெவ்வேறு தோற்றங்களோடு வருகின்றான். அதாங்க சொல்றது. எண்ணில் அது அந்த தோற்றங்களும் அந்த குணங்களும் கணக்கிட முடியுமா? முடியாது. எண்ணில் என்றால் கணக்கிட முடியாத அளவு. பல்குணம் எழில் பெற விளங்கி, மிக அழகாக தோன்றுகின்றான், விளங்கி தோன்றுகின்றான் என்று அர்த்தம். அப்படியாப்பட்ட பெருமான் எங்கே விளங்கி தோன்றுகின்றான்? மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். அப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம்னா இங்க மண் என்றால் இங்க பஞ்சபூதத்துல இந்த மண் தத்துவம். பஞ்சபூதம் 5: மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப மண் என்றால் இந்த முதல் பூதம். இந்த விண் என்பது இந்த இறுதியாகிய இந்த ஆகாயம். அப்ப இந்த ரெண்டும் தொடக்கமும் இறுதியும் சொன்னதுனால மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அப்ப இந்த பஞ்சபூதங்களிலும் மண்ணும் விண்ணும் வானோர் உலகும்,
இந்த பஞ்சபூதங்கள் சொல்லி இந்த 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 மண் இந்த இந்த பிரகிருதி மாயை இந்த இடத்துல நாம வாழ்கின்றது இந்த இந்த உலகம், கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகம், அதான் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. இப்ப மண்ணும் விண்ணும், அது மட்டும் இல்லாமல் வானோர் உலகம். வானோர் உலகம்னா தேவர்கள் லோகம். தேவர்கள் லோகத்தையும் என்ன பண்றான்? துண்ணிய கல்வியும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் அப்படிங்கிறார். இப்ப துண்ணிய என்றால் வெளிப்பட்டு விளங்குகின்ற எங்க? இந்த மண்ணும் விண்ணும் வானோர் உலகத்திலே வெளிப்பட்டு விளங்குகின்ற துண்ணிய என்னது? கல்வி. கல்வி என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து இங்க திருவாவடுதுறை இந்த தருமபுரி ஆதீனத்துல உரையை பார்த்துதான் உங்களுக்கு சொல்றேன். கல்வி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, படிப்பு, பொதுவா படிப்பு இல்லையா, வாசிப்பு. அப்ப வாசிப்பு என்றால் என்ன? அது வந்து வார்த்தை, வாக்கியம், சொல், இல்ல, ஆமா. அப்ப எழுத்து, சொல், வாக்கியம், இதுதான் கல்வி. இதான் உரை, இதுதான் வந்து வாசகம், கல்வி. அப்ப இங்க வந்து கல்வி என்று எதை குறிக்கின்றது என்றால் சொல் உலகத்தை குறிக்கின்றது. இங்க சொல் உலகம் என்றால் என்னன்னு நீங்க கேட்கலாம். சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு படிக்காதவங்களுக்கு சொல்றேன். இறைவன் உலகத்தை படைக்கும் போது 2 உலகத்தை படைக்கிறான். ஒண்ணு வந்து சொல் உலகம், இன்னொன்னு வந்து பொருள் உலகம். சொல் உலகம், பொருள் உலகம். சொல் உலகம் என்றால் என்ன? சவுண்ட், வேர்ட்ஸ், அதாவது எழுத்து, சொல், வாக்கியம். அப்ப ஏன்னா இதுதான் படைக்கிற சொல் உலகத்தான் படைக்கிறான். இதை படைச்ச பிறகுதான் இதற்கு ஏற்ப பொருள்களை படைக்கின்றான். பொருள் உலகம். பொருள் உலகம் எது? நம்ம வாழ்கின்ற உலகம். இப்ப இந்த பூமி, இந்த உடம்பு, இந்த பொருள் உலகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, 4 சொல்லுவாங்க. தனு, கரண, புவன, போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் உலகத்தை என்ன சொல்லுவாங்க? தனு, கரண, புவன, போகம். தனு என்றால் இந்த உடம்பு, கரணம் என்றால் இந்த உடம்பில் இருக்கின்ற இந்த கருவிகள், கண்ணு, காது, வாய், மூக்கு, இந்த உள்ளு கருவிகள், மைண்ட் எல்லாம் இருக்குல்ல, அது கரணம். புவனம் என்றால் உலகம். போகம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள். அந்த போகம் என்றால் பொதுவாக அனுபவம், அனுபவத்தை தரக்கூடிய பொருள்கள். அப்போ மறுபடியும் சொல்றேன், 2 உலகம். ஒண்ணு வந்து சொல் உலகம், இன்னொன்று வந்து பொருள் உலகம். சொல் உலகம் என்பது மந்திரம், பதம், வண்ணம் சொல்லுவாங்க. மந்திரம் என்றால் எழுத்து, மந்திரம், பதம் என்றால் சொல். மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம் என்றால் எழுத்து, பதம் என்றால் சொல், மந்திரம் என்றால் வாக்கியம். அப்ப சொல் உலகம், பொருள் உலகத்தில் இறைவன் படைக்கின்றான். அப்ப அவன் படைக்கும் பொழுது எதை படைக்கிறான்? இந்த சொல் உலகத்தை படைக்கிறான். இந்த சொல் உலகத்தை படைப்பதுதான் கல்வின்னு சொல்றாரு. முதல்ல சொன்ன கல்வி என்பது என்ன? படிப்பு, வாசகம். வாசகம் என்றால் என்ன? எழுத்து, சொல், வாக்கியம். அப்ப கல்வி என்பதற்கு பொருள் சொல் உலகத்தை குறிக்கின்றது. அந்த சொல் உலகத்தை என்ன பண்றாரு? தோற்றியும் அழித்தும். தோற்றுவித்தல் என்றால் படைத்தல், அழித்தல் என்றால் உங்களுக்கு தெரியும், அழித்தல். அப்ப ஒடுக்குதல். அப்ப இதெல்லாம் இறைவன் முதல்ல படைக்கிறான் உயிர்களுக்காக, இந்த உயிர்கள் அனுபவம் பெறுவதற்காக படைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதையெல்லாம் அழிச்சு உயிர்களுக்கு ரெஸ்ட், அதாவது உயிர்களை இளைப்பாற செய்கின்றான், ரெஸ்ட். இப்ப வந்து மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும். அதனால ஸ்கூல்ல கூட என்ன பண்றாங்க, ஒரு வருஷத்துல லீவ் விடுறாங்க, இல்ல வருஷ கடைசியில பெரிய லீவ் விடுறாங்க. ஏன்னா அந்த படிக்கணும்னா என்ன பண்ண, அந்த மைண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான் மறுபடியும் படிப்பு சீராக அமையும். அதே போல உயிர்கள் வந்து இந்த உலகத்திலே வாழும்போது பல அனுபவத்தை பெறுறதுக்காக இந்த உலகத்தை படைத்து இந்த உயிர்களை உலகத்தில் இறைவன் செலுத்துகின்றான். அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது அயற்சி அடைஞ்சிடும், டயர்டாயிரும். அப்ப அந்த அயற்சியை தீர்ப்பதற்காக பெருமை என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அழிச்சு இந்த உயிர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அப்புறம் திரும்பி படைச்சு திரும்பி இந்த உயிர்களை உலகத்தில் செலுத்துகின்றான். அப்ப அதுதான் படைப்பும் அழிப்பும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? கல்வி என்றால் சொல் உலகம், சொல் உலகத்தை படைக்கின்றான், அழிக்கின்றான். அப்ப சொல் உலகத்தை சொன்னதுனால நம்ம என்ன வச்சுக்கணும்னா,
பொருளுலகத்தையும் சேர்த்து நம்ம வச்சுக்கணும். அங்க பொருளுலகம் சொல்லல, ஆனா நம்ம பொருள் உலகத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்றான் பெருமான்? உலகத்தை எல்லாம், சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் பெருமான் தோற்றி அளிக்கின்றான் என்பது கருத்து. இப்போ இது வரைக்கும் நம்ம 5வது வரைக்கும் பார்த்திருக்கோம். என்ன சொன்னாரு? தில்லையில ஆடுகின்ற திருவடி உயிர்களிலும் விளங்குகின்றது. அந்த உலகில் விளங்குகின்ற இறைவன் என்ன பண்றான்? இந்த மண்ணும் விண்ணும் பஞ்சபூதங்களாக உலகமும் தேவலோகங்களும் மற்றைய உலகங்களையும் அந்த பெருமான் என்ன பண்ண, அதை தான் கல்வி என்று சொன்னாரு. சொல்லுலகம் பொருளுலகம் இதையெல்லாம் வெளிப்பட்ட இந்த மண்ணும் விண்ணும் விண்ணாலுமான இந்த உலகங்கள் தேவலோகங்கள் அனைத்தையும் அவன் தோற்றியும் அளிக்கின்றான் என்பது இந்த 5வது வரி வரைக்கும் நம்ம சொல்லுகின்ற சொல், நம்ம பார்க்கின்ற அர்த்தம் என்று சொல்லி, இப்பொழுது ஆங்கிலத்தில் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு. So, ladies and gentlemen, this Lord who resides in Tillai, who resides within every soul, the Manikavasagar goes on to explain what he does. He Yennil means countless. Yen means number. Yennil means countless numbers. Pal gunam. Pal means many. Gunam means character. Yelil means beauty. Yelil pera vilangi. I mean, pera means with beauty. With countless characters and beauty. Vilangi means to exist or to appear. So this Lord who dances in Tillai, who lives within each soul, he takes form in many different characters, many different beautiful forms. And what he does is, he mannum vinnum vanor ulagum. Man means we are talking about the element earth. Win, we're talking about the element space. We're talking about the 5 elements. Earth is the first element. Space is the final element, 5th element. So because mentioned the 1st and the 5th element, we must take all other elements into consideration. Mannum, which means earth, water, fire, wind, and air. So these 5 elements make up the world that we can see, that we live in. And then there is the world where the devas live in, which is called the Vanor means devas. Ulagam means their world. Ulagam means world. So therefore, this world which we live in is made of the 5 elements, and the world which is made, which the devas live. Tunniya, they appear. And what the Lord is, he creates and destroys this. Totrium alitum. So the one who does creation, destruction is the Lord himself. What does he create and destroy? He creates and destroys the worlds that we live in, which is made of the 5 elements, and also the worlds of the devas and all the worlds beyond. Now, why does he create? Because he wants to give the soul experience. It's like sending a child to school. You want the child to learn. And then why does the Lord create? And then why does he destroy? Because as any child will know, when you go to school, you learn a lot and then you get tired. So even in our school, they give a break, end of the holidays or mid-year holidays. So in the same way, what the Lord does is, when he sends the souls into earth, into the body to learn, the souls get tired. And in order to appease this tiredness, what the Lord does, he destroys the entire creation, gives rest for the soul, and then he creates again for the souls to relearn. Those souls who have learned their lessons will join him. Those souls who have not learned their lesson will go back into the world and start learning again. So that is the creation destruction. So the Lord does this, and this creation destruction takes place where? In our world, it's made of 5 elements, mannum vinnum, and also the worlds of the devas, vanor ulagum, and tunniya kalvi. Now kalvi, I must explain. Kalvi means, in Sarvastanda, we say that the Lord does creation does 2 types of creation. One is he creates the world of words, of sound, and then he creates the world of objects. The first world is created the world of sound, and that world of sound is denoted by the word kalvi. And then he creates the world of objects. So kalvi means the world of sound, which is followed by the creation of the world
of objects. So when he mentions Kalvi, he's talking about how the Lord creates and destroys the world of sound. So we must apply the same creative destruction to the world of objects. Although the world of objects not mentioned there, because he's mentioned the world of sound, it is understood that this applies to the world of objects also. So therefore, even to summarize, the Lord dances in Tillai, and the Lord exists within every soul, and the Lord exists in many different forms, beautiful forms and character, and he does this in order to facilitate the process of creation and destruction of the worlds that are made up of the 5 elements, and also the worlds of the devas. And what are the worlds that he creates? He creates the world of sound, and the world of sound mentioned, Kalvi. He also creates the world of sound and objects, and he destroys these worlds in order to give rest to the souls. And then he creates again so that the souls can learn. Those who have already learned will join him. Those who have not learned enough will go back to school again, which is the world. So that, ladies and gentlemen, is up to line 5. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயனாகி எண்ணில் பல்குணம் எல்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்று சொல்லி, அன்பர்களே, இதுகார கொஞ்ச நேரம் நிறுத்துறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கருத்து இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த இடத்துல துண்ணிய, அதோட மீனிங் என்ன ஐயா? துண்ணிய கல்வி. வெளிப்படையாக தோன்றுகின்ற. ஓகே, நன்றி ஐயா. வெளிப்படையாக தோன்றுகின்ற இந்த துண்ணி என்ற வார்த்தை பல திருமுறைகள்ல வரும். வேற ஏதாவது இருக்காங்களா? கேள்வி ஏதாவது, கருத்து ஏதாவது இருக்கா? இல்லாவிடில் அன்பர்களே, எனக்கு announcement to make. As we all know, this class is free, but there are some who donate. So what we want to emphasize is, when you donate, if you bank in, the bank details irukku nenikiren. For those who donate, the bank details irukku nenikiren. Konja I look at it, check the banking details are there. Okay. So the bank details are not there yet, but anyway, I'll ask Arvind to put the banking details. Those who want to contribute can contribute. Now, what is important is, when you contribute, please add that in the details. Every time when you bank it, do online banking, there are details. So please put in Thiruvasagam class, because we need to know where the money goes or where the money is coming from. So we can allocate resources, because there are 2 organizations involved here. One is Arvind's Artha Nyana, and the other is my organization, which is Panniru Thirunmalai Valarchi Mayyam. So what we have agreed on is, any donations we will divide equally between these 2 organizations, because Panniru Thirunmalai Valarchi runs a lot of voluntary Devaram classes in temples, and they are also in need of money. They are also in need of funds, and then Artha Nyana also in need of funds. So we decided that we will share out whatever donation comes. So if you put Thiruvasagam class there, because Arvind's, because that account belongs to Artha Nyana, and then a lot of other contributions, because Artha Nyana runs a lot of other projects also. So on the other projects, வருகின்ற பணம் வந்து டீட்டெயில்ஸ் போடலன்னா எது எங்க வந்தது அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ நீங்க ஏதாவது டொனேட் பண்றதா இருந்தா அந்த திருவாசகம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் பயனா இருக்கும். I hope you all can do that if you are donating from now on. There are many who have donated before this. Thank you so much for your donations. It is going to a good cause, believe you me. On behalf of Artha Panniru Thirunmalai, I can warrant, I'm involved. I'm a trustee of the organization. I'm an advisor. We run a lot of free Devaram classes, temples, halls, and then we also have a center. That center is paid class, because that is run by professional teachers. But our other members also run other classes, voluntary organization, you see. So that is Panniru Thirunmalai. Artha Nyana does a lot of voluntary. Excuse me, sir. Yeah. These Devara classes are online, or
You have to attend personally. Physical classes. A lot of children and children come, children. Where? Okay. Where are they? But I actually run a class in Sivan Temple Klang. Every Sunday. Okay, if you want, I can put up a list in the group where the classes are. So if you want, you can choose a class which is close by. Okay, thank you, sir. I will. Okay. Maybe you want to attend, huh? Okay. Because these classes are not only for children, also adults also. There are some classes where more adults, less children. Some classes more children, less adults. Depends. So நீங்க வந்து வேணும்னா உங்களுக்கு நான் குரூப்ல நான் அந்த லிஸ்ட் போடுறேன், அந்த phone number போடுறேன். So you can call up the person in charge, and then if you want to attend, you can attend. Devaram classes. There are many going on, but only in Klang Valley. I think. Thank you, sir. Thanks. All right. Thank you. Yeah, no problem. Okay, so ladies and gentlemen, நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா திருமுறை கிளாஸ்க்கு போட்டுருங்க என்று சொல்லி இப்பொழுது வகுப்புக்கு வரும். ஆமா, இங்க போட்ட அர்த்தா ஞானா போட்டாங்க பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட். ஓகே. ஆக இப்பொழுது 5வது அடுத்து போறோம். வேற கேள்வி இல்லைங்களே? இல்ல. ஓகே. என்னுடைய இருளை ஏற துறந்தும். சரி, அதான் சொன்னோம். இப்போ இந்த பெருமான் என்ன பண்றாரு? தில்லையில ஆடுறாரு, உயிருக்கு உயிராக இருக்காரு. அப்புறம் வெளிப்படையா பல குணங்களோடு பல தோற்றங்களோடு உலகத்தை என்ன பண்றாரு? படைக்கிறாரு, அழிக்கிறாரு. காத்து நீங்க சேர்த்துக்கணும். படைத்தல், அழித்தல், தொடக்கத்தையும் இறுதியும் போட்டா நடுவில் என்ன இருக்கு? காத்தல்னு இருக்கு. அதையும் நீங்க சேர்த்துக்கணும். அங்க முதல்ல வந்து என்ன போட்டாங்க? மண்ணும் விண்ணும். மண் என்பது பூதம், விண் வந்து கடைசி பூதம். அப்போ மத்த பூதம் நீங்களே சேர்த்துக்கணும். அண்டர்ஸ்டுட். வாரியார் சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, DR டாட் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்? டி பெரிய டி, சின்ன ஆர் அப்படின்னா என்ன? டாக்டர்னு அர்த்தம். எப்படி தெரியும்? DR போட்டாலே OCTOலாம் நம்மளே சேர்த்துக்கணும். அதே போல இதுதான். அப்ப மண்ணும் மின்னும்னா மத்த பூதம் சேர்த்துக்கணும். காத்தும் அழித்தும்னா நடுவுல தோற்றியும் அழித்தும் நடுவுல வந்து நம்ம காத்தலையும் சேர்த்துக்கணும். இப்ப இதெல்லாம் ஏன் பெருமான் பண்றாருன்னா 6வது சொல்றாரு, என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஏற என்றால் என்னுடைய, இருள் என்றால் இங்க ஆணவம். முன்பே சொன்ன உங்களுக்கு அறியாமை. ஒளி என்றால் அறிவு, இருள் என்றால் அறியாமை. அந்த அறியாமை என்பது ஆணவ மலம். அப்ப அந்த அறியாமைய ஆணவ மலத்தை ஏற என்றால் முழுமையாக துறந்து என்றால் அழித்து அல்ல ஒடுக்கி. அப்ப அந்த இருளை இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, நம்முடைய இருளை, நம்முடைய உயிருக்கு உயிராக நம் உயிரிலே இருக்கின்ற இந்த ஆணவ மலத்தை, இருளை முழுமையாக அழிப்பதற்கு, முழுமையாக ஒடுக்குவதற்கு அதை சொல்றாரு. என்னுடைய இருளை ஏற துறந்தும். பிறகு அந்த இருளை துறந்து அடியார்கள் உள்ளத்து அன்பு மீதுற. அந்த இருளை துறப்பதன் காரணமாக அடியார்கள், இந்த அடியார்கள்னா இங்க உயிர்கள், இங்க வந்து என்னுடைய மேல வந்து என்னுடையன்னு சொன்னாரு, அடுத்து வந்து அடியார்னு சொன்னாரு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான், அவரையும் சரி எல்லா உயிர்களும். அப்ப இந்த இருள் போயிடுச்சுன்னா என்ன வரும்? அறியாமை நீங்கும், அறிவு பெறும், உயிர்கள் அறிவு பெறும். இந்த அறிவின் காரணமாக இறைவன் தலைவன், நமக்கு இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அறிவு இந்த உயிர்கள் உணரும். இறைவனுடைய உபகாரத்தை உணரும். இவ்வளவு காலம் நம்மளுக்கு வந்து நம்மளை இந்த உடலை கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து நம்மை வளர்த்து வந்த பெருமான் இவன்தான், ஏன் செய்தான்? நன்மைக்காக செய்தான் என்று அந்த உயிர்கள் உணர்ந்த பொழுது அந்த உயிர்களுக்கு என்ன வரும்? இறைவன் மீது அன்பு வரும். அதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. மீதூறுதல் என்றால் மிகுதியாக பெருகுதல், மிகுதியாக வெளிப்படுதல். அப்ப இந்த அன்பு ஆனது பெருகும். இப்போ இந்த அன்பு எப்படி வரும்னு சொன்னா, எல்லாரிடம் அன்பு வராது. என் தாயார் மேல எனக்கு அன்பு வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, என் தாய் எனக்கு என்ன செய்தால் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப எங்க அம்மா எனக்கு இவ்வளவுலாம் உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்? எனக்கு என் தாய் மீது அன்பு வரும். அதுவும் எப்ப அன்பு வரும்னா, சின்ன பிள்ளைல இருக்கும்போது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அன்பு வராது, அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நாமளும் ஒரு தந்தையாகி, நாமளும் ஒரு தாயாகி
அவங்க படுகின்ற கஷ்டத்தை நாமும் பட்ட பொழுது அப்பதான் நமக்கு என்ன தெரியும், நம்ம தாய் தந்தையை நமக்கு என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்ப நினைச்சு பார்க்கும்போது என்ன வரும், முன்னை விட அன்பு எப்படி வரும், மென்மேலும் பெருகும். அதே போலவே இந்த உயிர்கள் ஆணவம் நீங்கிய பொழுது, இருள் நீங்கிய பொழுது, அறிவு வளர்ந்த அறிவு மெழுகின்ற பொழுது இறைவனுடைய உபகாரத்தை, இறைவன் தனக்கு என்னென்ன செய்தான் என்று உயிர்கள் உணரும். அந்த உணர்வின் காரணமாக உயிர்களிடம் அன்பு பெருகும். இந்த அன்பின் காரணமாக என்ன வரும், இன்பம் வரும். இதைதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல அன்பினால் இன்பம் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்துல ஒரு சேக்கிலார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை இந்த அடியார்கள் எப்போ நான் அடியன் ஆவனன்னு சொல்லிட்டு போயிட்டு கோயில்ல வணங்கும் போது திருவாரூர்ல. அப்ப சுவாமி என்ன சொல்றாரு, இந்த அடியார்கள் தான் சிறந்தவங்க, அவங்களை நீ போய் வணங்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்கின்ற பொழுது அடியாரோட இலக்கணத்தை சொல்றாரு, அடியார்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்றாரு சிவபெருமான். யார்கிட்ட, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட. அது பல வகையா சொல்றாரு. அதுல ஒரு வாக்கியம் என்ன சொல்றாருன்னா, இந்த அடியார்கள் அன்பினால் இன்பம் மாறுவார், அன்பின் காரணமாக இன்பத்தை பெறுவார்கள் அர்த்தம். அன்பர்களே, ஒரு பொருள் மேல நம்ம அன்பு வைத்தாதான் நமக்கு இன்பம் வரும். வெறுப்பு வந்தா இன்பம் வராது, அன்பு இருந்தாதான் இன்பம் வரும். அப்ப இன்பத்துக்கு அடிப்படை அன்பு தான். பிறகு நீங்க திருவாசகத்துல பிரார்த்தனை பத்தின்னு ஒண்ணு வரும், நினைக்கிறேன் 45க்கு மேல பிரார்த்தனை பத்தி என்பது 40க்கு மேல. பிரார்த்தனை பத்தில பாத்தீங்கன்னா வேண்டுவாரு. பிரார்த்தனை என்றால் வேண்டுதல் தான். மாணிக்கவாசகர் வேண்டுவார். என்ன வேண்டுவார்னா அன்பை வேண்டுவார். ஏன் அன்பை வேண்டுவார்னா அன்பின் காரணமாக இன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 அர்த்தத்தோடு அங்க பாடுவார். பெறவே வேண்டும் மெய் அன்பு அப்படின்பாரு. ஏன், பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா இன்ப மாக்கடலே அப்படின்னா, அடியாருக்குள்ள அன்பு எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா அப்பதான் அவர்கள் பெற்ற அந்த இன்பமும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு மாணிக்க பிரார்த்தனை பத்தில மிக அற்புதமாக சொல்லுவார். அப்ப அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, அடியார் உள்ளத்து என்னுடைய இருளை ஏற துறந்து, என்னுடையனா இங்க மற்றவர்கள் எல்லாம் சேர்த்துதான், அந்த இருளை நீக்கி, அந்த இருள் நீக்கின காரணத்தினாலே என்ன வருது, அறிவு பெறுகின்றது. அறிவின் காரணமாக இறைவன் தனக்கு செய்த உபகாரம் தெரிகின்றது. அந்த உபகாரத்தை உணர்கின்ற பொழுது, உபகாரம்னா உதவி, அந்த உபகாரத்தை உணர்கின்ற பொழுது அந்த இறைவன் மீது அன்பு வருகின்றது. அன்பு வருகின்ற காரணத்தினால் இன்பம் பெறுகின்றது. இத இன்பத்தை சொல்லலை இங்க, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. அப்ப அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. இப்ப இறைவன் என்னது, ஏன் படைக்கிறான், ஏன் அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த இருளை துறப்பதற்கு முழுமையாக ஏற துறந்து. அப்படி துறந்தாதான் என்ன ஆகும், அடியார் உள்ளத்துல அன்பு பெருகும் என்பது அந்த இந்த படைப்பு தோற்றத்துக்கு அவன் இறங்கி வந்து பல குணங்களை கொண்டு பல உருவங்களை கொண்டு இந்த படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஏன் செய்யறான்னு சொன்னா இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் நமக்கு இந்த 2 அடியில சொல்றாரு என்று சொல்லி இப்பொழுது ஆண்களுக்கு சொல்றேன். So, ladies and gentlemen, now we know that the Lord creates and destroys, and because He created, we must also add in preservation. That's all this. Now, the reason is why. Manikavasagar gives us the answer in line 6 and 7. Ennudai irulai era thurandu. Ennudai means mind. Irul means darkness. Now, as I mentioned before, darkness equates to ignorance. Light equates to knowledge. Now, as I think I've given an example earlier, that darkness breeds suffering, whilst knowledge brings happiness, security, and everything good. So therefore, why the Lord destroys is so that He can get rid of this darkness. That is what Manikavasagar says, Ennudai irulai era thurandum. Era means completely. Thurandu means to take away. So why He does His persecution, destruction? Why He takes His form, all these different characters, different forms? Because He wants to get rid of the darkness. Where is His darkness? It is within the soul's intelligence.
And this darkness is actually called Anava. This veil of ignorance is what prevents the soul from realizing the Lord and realizing its full potential, realizing the grace of the Lord. Now, when you go to temple, I think I've told this before, the Lord, the sanctum is there. The sanctum is dark. Then the sanctum is covered by a curtain and you are outside. So the curtain is removed, but you cannot see the Lord. It's still dark. So what happens is, you scan, when the priest shows you the camphor, through the light of the camphor, you can see the Lord. So there's the symbology here, that this veil is the darkness of Anava. Once it is removed, you can see the Lord through the light of knowledge. So in the same way, Yennude Irule Eratun completely removes this light of knowledge is gained how? Through undergoing the process of life, birth and death, creation and destruction, like sending the child to school to learn. We learn, and therefore we remove the veil of ignorance, and we can enjoy the bliss of the Lord. So, Yennude Irule Era Turandum. And then, when this ignorance, this darkness is taken away, what happens is, Adiyar Ullathu Anbu Midura. Adiyar here means devotees. Now, earlier he said Yennude, mine. Here he refers devotees. He refers to everyone, in fact. He is a devotee, everyone else is a devotee also. So what happens to all devotees is then their darkness is taken away. And when this darkness is taken away, Adiyar Ullathu Anbu Midura. Midurudal means to grow, to overflow. What grows and overflows? Anbu. Anbu means love. So Adiyar means is devotees. In the hearts of devotees, love will grow and overflow. Now, why love grows and overflows? Because the souls now realize, when the veil of darkness is taken away, and through the light of knowledge, the soul realizes how much the greatness of the Lord, and the soul realizes how much the Lord has helped the soul, how much the Lord has come down from his high position, come so low in order to help the soul. When the Lord realizes this grace of the Lord, when the soul realizes this grace of the Lord, what happens is the soul will begin to love the Lord. That is the Anbu. So once the veil of ignorance is lifted, the soul can see the Lord through the light of knowledge and realizes how much the Lord has helped it. And in realizing that help, the soul gets love for the Lord. And from that love, what comes is bliss. Because one cannot get happiness from hate. One can only get happiness and bliss of something which one loves. And so love is a prerequisite for happiness and bliss. So the process is like this. Veil of darkness taken away, the soul realizes how much the Lord has helped it, and because of the realization, the soul begins to love the Lord. That is Anbu Midura. This love grows and overflows, and because of that growing and overflowing love, the soul gains bliss. So in these two lines, Manikavasagar is telling us that this Lord who dances in Thillai, who is within each soul, who creates and destroys the worlds of the humans and the devas. He comes in many forms and many characters. Why? Because he wants to take away the ignorance. Yennude Irule Era, completely remove the darkness of ignorance, and thereby help the soul to realize love for the Lord. Adiyar Ullathu Anbu Midura, and cause the love to overflow. Midurudal means overflow. Kudiya Konda Kolgayim Chirappum. So the Lord resides within the soul and in all these places, which is going to be explained now. In all the temples, in all the places where he has come down. It is going to be explained now. So that is why this line. Kudiya Konda Kolgayum Chirappum. Kudi means to stay. Kudiya means to stay.
Konda means to have these places, or Kudi can also mean dwelling. So the Lord takes all these places. He comes down in all these places and he resides there. Kudiya, Konda, Kolgai. Kolgai means his intention. Sirappu means greatness, refers to his actions. So the Lord comes down in all these places, in all these different forms and all these different characters, in order to remove the veil of ignorance, the darkness of ignorance, and make the love of the soul abound. And now he is going to explain why the Lord, he explained generally why he does all this, to remove the veil of ignorance, darkness, and to grow the love for the Lord. But now he is going to explain specifically, specific places, specific time, specific acts. And therefore he explains that in this line. Udiya konda kolgai. Kolgai means intention. Sirappu means his actions. So the Lord resides in all these places. And I am going to now explain his intentions and his actions in all these places. So with this line, Manikavasagar introduces the following lines. ஆக அன்பர்களே, இந்த வரியிலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் பெருமான் என்ன பண்றான்னு சொன்னா, இப்ப மேல சொன்ன வரிகள்லாம் என்னது, 6வது வரி வரைக்கும் 7வது வரி வரைக்கும் பொதுவாக அவன் படைத்து அழித்து காத்தல், உயிருக்கு உயிராக இருத்தல், தில்லையில் நடித்தல், பிறகு இந்த இருளை துரத்தல், பிறகு அன்பை மீதுறுதல், இதெல்லாம் பொதுவாக எல்லா உயிருக்கும் செய்கின்றான். இப்பொழுது மாணிக்கவாசகர் இதை எங்கெங்க செய்கின்றார், எதற்காக செய்கின்றார், ஒவ்வொரு அவன் செயலையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இடத்துல என்னென்ன செய்தார்னு சொல்ல போறாரு. அதுதான் ஒரு தோற்றுவாயாக என்ன சொல்றாருன்னா, குடியா கொண்ட கொள்கையின் சிறப்பும். குடி என்றால் எந்தெந்த இடத்துல இருந்து எதை செய்கின்றாரோ அப்படி செய்கின்ற அந்த பெருமானுடைய கொள்கை, அவனுடைய நோக்கம், அவனுடைய கோட்பாடு, சிறப்பு என்றால் இங்க செயல் என்று கொள்ளணும். அப்ப இப்பொழுது இந்த வரியோடு மாணிக்கவாசகர் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு செயலாக நமக்கு விவரிக்கவிருக்கின்றார் என்று சொல்லி, இப்பொழுது முதல் இதுல பார்ப்போம். மண்ணும் மாமலை மகேந்திர மதனூர். முதல் இடம் மகேந்திரம். மகேந்திர மாமலை. மண்ணும் என்றால் நிலைத்து நிற்கின்ற பெரிய மலையாகிய மகேந்திர மலை. இந்த இடத்துல நடந்து சொல்ல போறாரு. அதனில் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் என்ன நடந்து சொல்ல போறாரு. இந்த மகேந்திரன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சிலர் வடநாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க, கைலைக்கு அருகாமையிலே, கைலைக்கு அந்த கைலை கேதார அந்த இடத்துல. சிலர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க, தென்னாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியா சொல்ல இயல முடியவில்லை என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள். ஆனா அந்த மகேந்திரன் என்ற மலையிலே பெருமா என்ன செய்தார்னா, சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இப்போ அவர் சொன்ன ஆகமத்தை என்ன பண்றாருன்னா தோற்றுவித்தார், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தி அருளி செய்தார். எங்க? மகேந்திர மலையில. எதை வெளிப்படுத்த அருளி செய்தார்? ஆகமத்தை. அந்த ஆகமம் எப்படிப்பட்ட ஆகமம்? சொன்ன ஆகமம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரணும், ஆகமத்தை உள்ளபடியே சொன்ன ஆகமம், அப்போ ஒரு தடவை சொல்லிட்டாருன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, சொன்ன ஆகமம். அதை மறுபடியும் தோற்றுவிக்கிறாரா? அதாவது சொன்ன ஆகமம்னா முன்பு ஒரு சொன்ன ஆகமத்தை மறுபடியும் தோற்றுவித்து அருளுகின்றாரா அப்படின்னு கேட்டா ஆமாம். இப்ப எங்க சொன்னாரு முன்ன அப்படின்னு சொன்னா, இதுல பல கருத்து உண்டு. அதுல உங்களுக்கு இந்த நம்முடைய தருமபுர ஆதீனத்துல வரக்கூடிய அவங்க திருமூலருடைய பாடல்லாம் மேற்கோள் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை உங்களுக்கு சொல்றேன். அதாவது முதல்ல ஆகமத்தை எங்க சொன்னார்னா, நம்ம வாழ்கின்ற உலகம் இது அசுத்த மாயா புவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் இந்த படைப்பை மூன்றாக நம்ம பிரிப்பாங்க. 3: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. மன்னிக்க, நாம தப்பா சொல்லிட்டேன். நாம வாழ்கின்ற உலகம் பிரகிருதி மாயை, ஆக கீழே. சுத்த மாயை 3. சுத்தம், இந்த படைப்பு என்பது 3ஆக பிரியும். சுத்த மாயை, அசுத்த மாயை,
பிரகிருதி மாயை. அப்ப முதல்ல வந்து என்ன சொன்னோம்? சொல் உலகம், பொருள் உலகம்னு சொன்னோம். அந்த பொருள் உலகத்தை தான் இப்ப சொல்றோம். அது மூணா பிரியுது: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயையில தான் நாம வாழ்றோம். இங்கதான் மகேந்திர மலை இருக்கு நம்ம உலகத்துல. அப்ப இந்த ஆகமத்துல எங்க சொன்னா சுத்த தத்துவத்துல, இந்த மேலான இடத்துல, மேலான உலகங்களை சுத்த தத்துவத்துல சுத்த மாயை, அசுத்த மாயை என்ற அசுத்த மாயையில சொன்னதா வச்சுக்கலாம். அப்ப சுத்த மாயையில சொல்றாரு. இங்க யார் இருக்கா அப்படின்னா மற்ற உயிர்களும் இருக்கு. இங்க வந்து உயிர் இருக்கு, இங்க சில உயிர்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம், சித்தாந்தம் படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஆனா இங்கேயும் உயிருக்கு. இங்க இந்த உயிர் வந்து சுத்தமான உயிர், இது கொஞ்சம் அழுக்கான உயிர், இது ரொம்ப அழுக்கான உயிர். நாம் வாழ்கின்ற இங்கதான். இங்க வாழ்கின்ற உயிர்களுக்கு என்ன இருக்குன்னா ஆணவம், கண்மம், மாயை இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. இது வந்து அசுத்தம். எப்படி காட்டுறது? சரி, அசுத்த மாயில் உயிர்கள் ஆணவம், கண்மம், மாயை இருக்கு. பிரகிருதி மாயில வாழ்கின்ற உயிருக்கு ஆணவம், கண்மம், மாயை. அசுத்த மாயில வாழ்கிற உயிருக்கு ஆணவம், கர்மம் மட்டும்தான் இருக்கு. சுத்த மாயில வாழ்கின்ற உயிர்களுக்கு ஆணவம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இத மூணுல பார்த்தீங்கன்னா இதான் மேலான உலகம். இங்க வந்து முதல்ல ஆகமத்தை சொல்றாரு. சொன்ன பிறகு இப்ப என்ன பண்றாரு? மகேந்திர மாயில திருப்பி சொல்றாரு. எங்க நம்ம உலகத்துல பிரகிருதி மாயில. பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை. இப்ப பிரகிருதி மாயை சுத்த மாயில சொன்னதை பிரகிருதி மாயில சொல்றாரு. அப்ப சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இந்த ஆகமம் எத்தனை இருக்கு? 28 ஆகமும் இருக்கு. 28 ஆகமும் இந்த வெவ்வேறு இறைவனுக்கு 5 முகங்கள் உண்டு, வெவ்வேறு முகங்கள வெளிப்பட்டது அப்படிலாம் சொல்றாங்க. அதை நீங்க வந்து பிறகு பெரியவங்கிட்ட படிக்கும் போது நீங்க கேட்டுக்கலாம். ஆனா ஆகமம் பெருமான் தோற்றுவித்தார். முதலிலே சுத்த மாயையில தோற்றுவித்தார். இப்போ வந்து மகேந்திர மலையிலே பிரகதி மாயையிலே தோற்றுவித்து அருள் செய்கின்றார். இப்ப தோற்றுவித்து அருள் செய்யும் போது என்ன அப்படின்னா எழுத்து வடிவாக வெளிப்படுத்துகின்றார். அப்ப சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். அங்க யாருகிட்ட சொல்ற அப்படின்னு சொன்னா இங்கதான் வந்து இந்த 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 கீர்த்தி திருவிழாவில் நிறைய புராண கதைகள் வரும். இந்த புராண கதையை இங்க ஒரு புராண கதை வருகின்றது. என்ன அப்படின்னு சொன்னா மகேந்திர மலையில சிவபெருமான் யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா அம்பாளுக்கு சொல்றாரு. அம்பாளுக்கு இந்த ஆகமத்தை சொல்றாரு. அப்ப அம்பாள் ஆகமத்தை கேட்கும் போது கொஞ்சம் கவனக்குறையா கேட்கிறாங்க. கவனக்குறைவாக கேட்டதால் சிவபெருமான் என்ன பண்றாரு? அம்பாளை சபிக்கின்றார். என்ன சாபம்? நீ போய் பூலோகத்துல மீனவர்களிடையே பிறக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப அம்பாள் பூலோகத்திலே மீனவரிடம் பிறக்கின்றாள். அதுக்கப்புறம் அங்க தவம் செய்து, நீங்க எல்லாம் திருவிளையாடல பார்த்திருப்பீங்க. திருவிளையாடல் படம், இந்த படத்துல பார்த்திருப்பீங்க. சிவபெருமான் மீனவராக வந்து ஒரு சொராமீனை பிடித்து அங்க பார்வதி தேவியை திருமணம் செய்வார். அப்ப முதல்ல வந்து மகேந்திர மலையில ஆகமம் சொல்றாரு பார்வதி கிட்ட. பார்வதி தேவி சரியாக கேட்கறதுனாலே சாபத்தின் காரணமாக பார்வதி தேவி மீனவர் குலத்திலே பிறந்து பிறகு சிவபெருமான் அவரை மீனவர் குலத்திலிருந்து திருமணம் செய்கின்றார். திருமணம் செய்த பிறகு மறுபடியும் பார்வதிக்கு ஆகமத்தை உபதேசிக்கின்றார். அப்ப எங்க உபதேசிக்கின்றார்? இந்த 2வது இடம், கல்லாடத்து களஞ்சினி தள்ளி. கல்லாடம் என்ற ஊர். முதல்ல சொன்னது மகேந்திர மலை. அங்க பார்வதி சரியா கேட்கறதுனால மீனவர் குலத்துல பிறந்து மறுபடியும் சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து மறுபடியும் எங்க சொல்றாரு? கல்லாடத்துல இந்த ஆகமத்தை சொல்றாரு. அப்ப கல்லாடத்து கலந்தினிது அருளினா, கல்லாடம் என்ற ஊரிலே பெருமான் கலந்து இனிதாக, கலந்துனா அங்க வெளிப்பட்டு தோன்றி இனிதாக அருள் செய்கின்றான். என்ன? பார்வதி தேவிக்கு ஆகமத்தை வரை அருள் செய்கின்றான். அடுத்து அந்த அருள் செய்த அந்த ஆகமத்தை சரி சரி, இதுல கொஞ்சம் 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 இருங்க. ஐ ஹேவ் டு ரிஃபர் பிட். எங்கேயோ சிக்குது. கொஞ்சம் இருங்க.
இந்த தேவாரம் ஆர்ஜில நீங்க நிறைய படிக்கலாம், நிறைய இருக்கு. அதை படிச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் கல்லாடம் என்ன தளத்தில் சென்று மகிழ்ச்சியை ஓகே சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப மகேந்திர மலையிலே பெருமான் ஆகமம் சொல்லும் போது பார்வதி தேவி சரியா கேட்கலன்னு சொல்லி அவர் சபித்த உடனே கல்லாடம் என்ற ஊரிலே அம்பாள் பிறந்து அங்கே தவம் செய்து மறுபடியும் சிவபெருமானோடு கூடுகின்ற இடம்தான் கல்லாடம். இப்ப கல்லாடத்திலே கலந்து அருளி அப்படின்னு சொல்லி கல்லாடத்திலே உமையம்மனோடு பெருமான் கலந்து வெளிப்பட்டு தோன்றி கலந்து இனிது இருந்தான். அப்புறம் பார்வதி தேவி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த நீங்க சொன்ன அந்த ஆகமத்தை மறுபடியும் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வேறு இடத்திலே சிவபெருமான் சொல்லுகின்றார். அது என்ன இடம் சொன்னா, பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும். பஞ்சப்பள்ளி என்பது மற்றொரு இடம். அந்த இடத்திலே பால்மொழி என்றால், மொழி என்றால் சொல், பால்மொழி என்ற இங்கு உமையம்மையை குறிக்கும். அம்பாளுடைய சொல்லானது மிக மென்மையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அப்ப அந்த இனிமையான மொழியை சொல்வதுதான் பால்மொழி. அப்ப பால்மொழியை உடைய அம்பாள் தன்னோடும் எஞ்சாது ஈண்டு இன்னருள் விளைத்தும். அப்போ எஞ்சாது ஈண்டு இன்னருள் விளைத்தும் அப்படின்னா அங்க அம்பாளுக்கு எஞ்சாதுன்னா சற்றும் குறைவராத நிலையில், எஞ்சாதுன்னா குறைவராத நிலையில், ஈண்டுனா அங்கே இனிமையான அருளை பெருமான் செய்கின்றான் என்று கருத்து. அப்ப அன்பர்களே, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், மண்ணு மாமலை மகேந்திர மதனுள் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். சுத்தமாய பூனங்களிலே சொன்ன அந்த ஆகமத்தை மகேந்திர மலையிலே உமாதேவிக்கு பெருமான் சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது உமாதேவி சரியாக கேட்காத வேளையிலே சிவபெருமான் சபித்து கல்லாடம் என்ற ஊரிலே பிறந்து அங்கே சிவபெருமான் நோக்கி தவம் செய்த பிறகு பெருமான் கல்லாடத்தில் சென்று உமையம்மையை பெருமான் திருமணம் செய்கின்றார். அதுதான் கல்லாடத்து கலந்து இனிது அருளி. கல்லாடம் என்ற இடத்திலே வெளிப்பட்டு தோன்றி உமையம்மையோடு சேர்ந்து இனிதாக இனிமையாக இருந்து அவளுக்கு அருள் செய்து, அப்போ அங்கே உமையம்மை இந்த ஆகமத்தை திரும்ப நான் கேட்க வேண்டும் சொல்லும் பொழுது பஞ்சப்பள்ளி என்ற இடத்திலே அங்கே தோன்றி இந்த பால்மொழியாகிய உமையம்மைக்கு அருள் செய்து அந்த அம்பாளுக்கு எஞ்சாது என்றால் சிறிதளவும் குறையாத நிலையில் ஈண்டும் இன்னருள் விளைத்து, அந்த ஈண்டு என்ற அந்த இடத்திலே இனிமையான மேன்மையான அருளை பெருமான் செய்தார் என்பது கருத்து. இந்த 10 14 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன். இப்ப நான் ஆங்கிலம் சொல்றேன். ஆங்கிலம் சொன்ன பிறகு உங்களுக்கு கேள்வி எதா கேளுங்க. சரி அன்பர்களே, இப்போ okay, how do I say this in English? Okay, now ladies and gentlemen, earlier we saw in line 8 kudiya konda koliyum chirappu. Manikavasagar says I'm going to explain whatever he did, what his intentions, while he took precedence in all these places which Manikavasagar is going to list from now on. So first of all he lists Mahendra Malai. Now where is Mahendra Malai? Some say it's in north, some say it's in south. Regardless, Mahendra Malai is a place where Lord Shiva spoke the Vedas or Upadesam the Vedas to Ambal. Sonna Agamam Totru, not the Vedas, sorry, Agamam. Agamam, there are 28 Agamas. So Sonna Agamam Totru with Aruliyum. Sonna means spoken. Agamas Totru with means he recreated.
And he Arulu means he gave. Gave to who? He gave to Ambal. Now, Sonna means spoken. So therefore, these agamas were spoken before. Where were they spoken? Before this Mahendra Malay, these agamas were spoken in a higher world. In a higher world. Now there are three worlds spoken of in Sarvastanda, or three different levels of creation. One is Prakriti Maya. Above that is Asutta Maya. Above that is Suddha Maya. Now, in these three worlds, three different types of souls live. In Prakriti Maya, the souls which are burdened by Anava, Karma, and Maya live. In Asutta Maya, the souls which are burdened by Anava and Karma alone. They don't have Maya. In Sutta Maya, the souls are only burdened by Anava, no Karma, no Maya. So the souls in Sutta Maya are higher. So the Lord spoke the Vedas first in the Sutta Maya level. That's why the Lord says, Sonna Agamam. The Lord spoke it there first. And now he is speaking it again. Totravitta means to recreate or to give again to Ambal. Totravitta Aruli. Now, when this episode of granting the Agamas to Ambal was being carried out, Ambal did not listen well. So therefore, the Lord cursed her to be born in a place called Panjapalli. And there Ambal was born, and she did penance to the Lord, and the Lord came and united with her again, where in Panjapalli. Therefore, the second line, Sonna Agamam Tottuvittu Aruliyum, because she did not listen well, she was born again in Panjapalli, and there the Lord united with her again. Therefore, Panjapalliyil Palmuni Thannodum. The Lord again united with Pal Moli. Moli means words. Pal means sweet, sugar. Milk. In Tamil, we say that if you have a sweet voice or sweet words, we call it sweet as milk or good as milk. So Palmoli here refers to the Ambal whose words are as sweet as milk. So Panjapalliyil Palmoli Thannodum Enjadu Indu Innaru Vilaithum. Enjadu means without limits or without any obstacles. Indu means there in Panjapalli. Innaru Vilaithum. Arul means grace. Innarul means great grace. Vilaithal means to give. So therefore, in Panjapalli, the Lord again united with Umai when he was pleased with her penance. And then there he gave her grace without any obstacle. Injadu Indu Innar Vilaithum. And in Panjapalli, when Umadevi united with the Lord, she wanted to listen to the Agamas again. And so the Lord granted her the Agamas again in another place called Kalladam. Kalladathu Kalanjinitharuli Nallalodu Nayapura Vedi. So Kalladam is a place where the Lord again spoke the Agamas to Umadevi. Kalladathu Kalanjinitharuli Nallalodu Nayapura Vedi. Nallal here means, Nal means good. Nallal means one, Nallan means male. Nallal means female. So Nallan means he who is good. Nallal means she who is good. So this refers to Ambal, because Ambal is the representative of all goodness. So Nallalodu Nayapura Vedi. Nayappu means love. Nayapura Vedi means to reach or to get or to attain. So in Panjapalli, in Panjapalli, the Lord reunited, or he gave her this grace in Panjapalli. Gave to who? Nallal, the one who is good, who speaks, whose voice is sweet as milk. Panjapalliyil Palmoli Thannodum Enjadu Indu Innaru Vilaithum. And that, ladies and gentlemen, is up to line 14. Now, I have told you about a Puranic story. Some of you may have some questions on this. If you have any questions now, please ask. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம்.
excuse me, sir. From now onwards, all the poems were written by Manikavasagar. Yes. From Yes. now on, all till the end, all written by him. Yes, yes. There are 51 parts. Okay. You have the Tiruvasagam with you, no? You have the Tiruvasagam with you? Yes, yes. So the entire Tiruvasagam written by Manikavasagar is sung by Manikavasagar. ஏதாவது கேள்வி இருக்காமா? Any other questions? I want to tell you about so now when Ambal was reborn again, I will tell you this because it comes again in the next lines. அப்போ அம்பாள் வந்து மறுபடியும் பிறந்தாங்களே இந்த மகேந்திர மலையிலிருந்து சிவபெருமான் சாபத்தின் காரணமாக அம்பாள் பூலோகத்தில் பிறக்கின்றால். எங்க பிறக்கின்றா? பஞ்சப்பள்ளியில். எந்த குலத்துல பிறக்கிற? மீனவர் குலம். மீனவர் குலம்னா ஃபிஷர்மேன். அப்ப மீனவர் குலத்தில் பிறந்து அங்கே மறுபடியும் தவம் செய்து அம்பாள் இறைவனை மணக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராணம் சொல்லும். அப்ப அன்பர்களே, இதை குறித்து உங்களுக்கு ஒரு 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 சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். நீங்க வந்து சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்க நடராஜ பெருமானுக்கு தேர் வரும். தேர் 4 வீதி goes all around the temple, you know. தேர் வந்து காலைல 8 மணிக்கு புறப்படும். 8 மணிக்கு புறப்பட்டு 1 மணி அளவுல வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணி லஞ்ச் பிரேக். அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு கிளம்பும், இல்ல 3 மணிக்கு கிளம்பும் தேர், நடராஜாவோட தேர். அந்த தேர் கிளம்பும் போது நான் போய் பாக்குறேன், நிக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? தீட்சிதர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அர்ச்சகர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் நவரல. ஏன்னு கேட்டா, அந்த தேர் மறுபடியும் கிளம்பணும்னா அந்த அங்க சிதம்பரத்துல வந்து மீனவர் குளம் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து சிதம்பரம் வந்து கடற்கரை பக்கம்தான். அப்ப அங்க வந்து மீனவர்களுடைய இடம் இருக்கு. அந்த மீனவர்களிடமிருந்து சீர் வரணும். இந்த சீர் கொண்டு வர தெரியுங்களா? அந்த சீர் வந்தாதான் தேர் நகருமா. So they wait for the fishermen to bring offering to Lord Nadaraja before they start again. And once we waited for quite some time, waited for them to come, although they're late, they waited. The reason being, what is the reason? The reason is because Ambal was born among the fisher folk. So Ambal Ambal was born among them. So the Lord married her. So this is, they call Ponnu Vittu Seer, you know that they take all the Valapalam and sari and all that. They wait for so these fisher folk are like the in-laws to the Lord. So their seer must come before Nadaraja's chariot moves. So this I want to tell you. I am telling this because these Puranic stories have a real effect on our traditions. So there are many questions as to whether these Puranic stories are true or not. But we must understand something, that we don't know the time when all these things happen is very, very மிக மிக பழமையான காலம். மிக மிக பழமையான காலம். நீங்க வந்து நம்ம இந்து சமயத்துடைய இந்த கலியுகம் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக பழமையான கிரேதயுகம் துவாபர யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக மிக பழமையான காலம். எங்க எப்போ நடந்தது யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நாம வந்து இந்த புராண கதைகளை ஓரளவு அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாடலில் நாம கவனத்தை செலுத்துவோம் என்று சொல்லி, இப்பொழுது அடுத்து நம்ம ஏன் உங்களுக்கு சொன்னா, இப்ப அடுத்து அந்த புராண கதை தொடருது. இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா,
கிராதா வேடமோடு கிஞ்சுக வாயவள். இந்த கிராதன் என்றால் என்ன அர்த்தம்? வேடன் அர்த்தம். ஹண்டர். ஹண்டர். கிராதன் என்றால் வேடன், ஹண்டர். வேடம், வேடம் என்றால் வேஷம். அப்ப சிவபெருமான் ஹண்டராக வந்தாராம் அந்த வேஷம். இங்க வந்து கிராதா என்று சொல்லும் பொழுது, இந்த கிராதா என்ற சொல் சன்ஸ்கிருத் சொல். இந்த சன்ஸ்கிருத சொல் என்ன அர்த்தம்னா கொல்பவன் அப்படின்னு அர்த்தம். கொல்பவன். அப்போ இங்க வந்து கிராதன் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி கொள்ளணும்னா, வேடன், not a hunter but fisherman, because the fisherman kills fish. அந்த 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 கிராதன் என்பது கொல்பவன் என்று சொன்னால், இந்த வலைஞனும் மீனவனும் மீன்களை கொள்கின்றான். அப்ப இந்த கிராதன் என்பது ஹண்டர், அந்த வேடனை குறிக்கவில்லை, மீனவனை குறிக்கிறது என்பது கருத்து. அப்ப கிராதா வேடமுடு. அப்ப மீனவனுடைய வேஷத்துல சிவபெருமான் வந்தாராம். அதுதான் நீங்க திருவிழா புராணத்துல திருவிழா படத்துல கூட நீங்க பார்க்கலாம். சிவபெருமான் மீனவன் குலத்துல வருவாரு. அப்ப கிராதா வேடமுடு கிஞ்சுக வாயவள். இந்த கிஞ்சுகம்னா என்னன்னா ஒரு வகையான பூ, சிவப்பு பூ. அப்ப இந்த சிவப்பு பூனா கிஞ்சுக வாய் அவள்னா, அவள்னா இங்க அம்பாளை குறிக்கும். அம்பாள் மிக அழகானவள். அவள் வாயானது சிவப்பாக இருக்கும். இந்த எப்படின்னா கிஞ்சுக பூவை போல. அப்ப கிஞ்சுக பூவை போன்று சிவந்த வாயை உடைய அம்பாளை மீனவன் வேஷத்தோடு யார் வந்தா? சிவபெருமான் வந்தாராம். வந்து அம்பாளை திருமணம் செய்தார். இதை நீங்க எங்க கனெக்ட் பண்ணும்? மேல மகேந்திர மலையில அம்பாள் ஆகம சரியா கேட்காத காரணத்தினாலே அவள் வந்து கல்லாடத்தில் பிறந்தாள், அங்கே மீனவ குலத்தில் பிறந்தாள்னு நம்ம பார்த்தோம். அதையும் இங்கே மறுபடியும் சொல்றாரு, அதுதான் திரும்பி சொல்றாரு. அந்த மீனவ குலத்துல பிறந்த அம்பாளை இப்ப சிவபெருமான் மீனவ குலத்தோடு மீனவ வேஷத்தோடு வந்து திருமணம் செய்தார். அப்ப இந்த மீனவ வேஷத்தோடு திருமணம் செய்யும் பொழுது, திருமணம் செய்து விராவு கொங்கை நல்தடம் படிந்தும். விராவு கொங்கை நல்தடம் படிந்தும். இங்க வந்து விராவு என்றால் நெருங்கியன்னு அர்த்தம். கொங்கை என்றால் மார்பகங்கள். நல் தடம் படிந்தும் என்றால் படிந்தல் என்றால் சேருதல்னு அர்த்தம். நல்ல தடம், தடம் என்றால் இடம். அப்ப இங்க என்ன அர்த்தம்னா அம்பாளுடைய மார்பகங்களே பெருமான் சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சொல்றாருன்னா, அதாவது திருமணம் என்றால் என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேருதல், அதானே? அப்ப சிவபெருமான் மீனவ கோலத்தோடு மீனவ வேஷத்தோடு இந்த சிவந்த கிஞ்சுக பூவை போன்று சிவந்த வாயுடைய அம்பாளோடு வந்து சேர்ந்தார் என்று இந்த 2 வழியில சொல்றாங்க. இப்ப நான் ஆங்கிலம் சொல்றேன். கிராதன் மீன்ஸ் ஹண்டர். But here we cannot take the word it to mean hunter. We have to take it to mean as fisherman, because Sanskrit kirada means one who kills. So it can mean also fisherman, because fisherman kills fish. So therefore kirada here we take it to mean fisherman, because that is the right meaning, so that we can understand the entire story. So the Lord came. Kirada, Veda means guise, disguise. Vedamodu Kinjuga Vayaval. Kinjuga means a type of red flower. Vai means mouth. Aval means she, refer to Ambal. So the Lord came in the disguise of a fisherman to wed Ambal, whose lips are as red as the Kinjuga flower. Now we saw earlier in the earlier Purana that when the Lord spoke the Agamas in Mahendra Malay, Ambal did not listen carefully. The Lord cursed her to be born among fishermen in Kalladam. So now it refers to that episode again, where the Lord comes to marry Ambal in the guise of a fisherman. And then and this marriage is described in line 16. Viravu kongai naltadam padindum. Viravu means close. Kongai means breast.
Tadam means, Nal means nice or beautiful. Tadam means place. Padindu means to join. So the Lord came in the guise of fisherman, married Ambal, whose lips are as red as the Kinjuga flower, and he joined her. Now this refers to actually the union of a man and woman in marriage. So that is what is described, the union of law of Shiva and Sakti, when the Lord came as a fisherman to wed Ambal. And this happened in this place called Kalladam. We must refer to the lines earlier. Kalladam comes in line 11, line 12. Kalladathil, Kallada, line 11. Kalladathil, Kalandinan, Nallalur, Naipura Vedi. So if you notice from line 10, right up to what we are looking at now, line 16, it deals the same episode where Ambal listens to the Agamas in Mahendra Malay, then she's born in Kalladam, and then she listens again to the Agamas in Panjapalli. ஆக 10ஆம் வரியிலிருந்து 14வது வரி வரைக்கும் அதே, அதாவது பெருமான் மகேந்திர மலையிலே அம்பாளுக்கு ஆகமம் சொன்னதும், அம்பாள் வந்து பஞ்சப்பள்ளியில் பிறந்ததும், சிவபெருமான் அங்கே அம்பாளை சேர்ந்ததும், பிறகு அம்பாள் ஆகமத்தை மறுபடியும் கல்லாடத்தில் அம்பாளோடு சேர்ந்ததும், பிறகு அம்பாளுக்கு சிவபெருமான் மறுபடியும் கல்லாடத்தில் ஆகமத்தை சொன்னதும். அப்ப அம்பாள் வந்து இந்த மகேந்திர மலையிலே சரியாக கேட்காத நிலையிலே அவள் மீனவ குலத்தில் பிறந்தால், இந்த மீனவ குலத்தில் பிறந்த போது சிவபெருமான் மீனவ வடிவம் கொண்டு அங்க அம்பாளோடு சேர்ந்தார், அம்பாளை திருமணம் செய்தார் என்பதுதான் இந்த 10ஆம் அடியிலிருந்து இந்த 14 அடி வரைக்கும் நமக்கு சொல்லுகின்ற வரலாறு என்று சொல்லி, இப்பொழுது அன்பர்களே நமக்கு நேரம் 9:26 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் நிறுத்துறேன். இன்றைக்கு நிறுத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க. You have any questions? Excuse me, sir. She was cursed in Mahendra Malay. Okay. And then she was born in Panjapalli. Okay. And then she meets Sivan in Kallad. No, sorry. Can I say again? Mahendra Malay, Kalladam, Mahendra Malay first. Kalladam is born in Kalladam. Yes. And then meets him in Panjapalli. Yes. Oh, okay. So can I just say to clarify, Mahendra Malay, she spoke, the Agamas spoken to her. But she did not, yeah. And then she was born in Kalladam. Kalladam. The Lord came as a fisherman and married her there. And then she desired to listen to the Agama again, and the Agama was spoken in Panjapalli. Oh, okay. So 1 Mahendra Malay, 2 Kalladam, 3 Panjapalli. Okay, thanks. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? இப்போ இந்த மகேந்திர மலை, பஞ்சபள்ளி, கல்லாடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. இட் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இந்த வரலாறுலாம் நடந்தது மிக மிக பழமையான வரலாறு. இது எங்க இருக்கு என்பது சரியாக சொல்ல இயலாது என்று அறிஞர் சொல்றாங்க. மத்த இதுக்கு பிறகு நிறைய இடம் வருது. பூவனம் அதெல்லாம் இங்க தெரியும். திருச்சி பக்கம், இந்த தமிழ்நாட்டு பக்கம் இருக்கு, அதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடங்கள் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப மாணிக்கர் என்ன பண்றாருன்னா, அந்த பழமையான வரலாறு முதல் சொல்லிட்டு பிறகு சிவபெருமான் மற்ற இடங்கள்ல எப்படி வந்தாருன்னு சொல்ல வர்றாரு என்று சொல்லி, அன்பர்களே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லாவிடில் மணி வந்து 9:29. இந்த அளவிலே நாம நிகழ்வை ஒரு நிறைவு கொண்டு வரலாம். விடை பெற்றுக் கொள்கின்றவர் விடை பெற்றுக் கொள்ளலாம். நான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம்.
ஆக அன்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இல்லைன்னா நாம நிகழ்வு நிறைவு செய்வோம். நாம வந்து அந்த நூல் காப்பு, அதாவது தொல்லை இரும்பு பாடி பெரிய புராணம் சொல்லி நம்ம நிகழ்வு நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நம்ம வகுப்பு இதே நேரத்துக்கு தொடங்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, தேவான கிளாஸுக்கு போடுங்க. குரூப்ல போடுறோமா? குரூப்ல போடுறேன். Thank you. நீங்க எங்க இருக்கீங்க? where do you stay? Bangsa. Okay. சரிம்மா, சொல்லுங்க. I'll put a list. Okay. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. நாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லையிலும் சுழுந்தர நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாம பிறகு அடுத்த வாரம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா, வணக்கம். நன்றி. சிவாயிரம். நன்றி ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியேனும் பொருட்கள் கலந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். அனைவரும் அடுத்த வாரம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.